நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுடி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்பெஷலான ஹெல்தியான வெண்டைக்காய் புளி மண்டி செய்ய போறோங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அது ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும் இல்லைங்களா? அந்த வரிசையில வந்து செட்டிநாடு வந்து ஸ்பெஷலா செய்வாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்தியானதுன்னு சொல்றாங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காய் புளி மண்டி வந்து அரிசி கழுவுன தண்ணியில செய்வாங்கங்க. நம்ம புழுங்கல் அரிசி கழுவுன தண்ணியில செய்யறது அவ்வளோ ஹெல்தியா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் புளி மண்டி எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஃபுடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெண்டைக்காய் புளிமண்டி செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ, அரிசி கழுவுன தண்ணி 1 கப், சின்ன வெங்காயம் 1 கப், புளி எலுமிச்சை அளவு, தக்காளி 2, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 4, ஊற வச்ச நிலக்கடலை 1 கப், குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பூண்டு 10 பல். வெண்டைக்காய் புளிமண்டி செய்யறதுக்கு நம்ம அரிசி கழுவுன தண்ணி எடுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாதத்துக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த அரிசியை ஃபர்ஸ்ட் கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு 2வது கழுவுன தண்ணி எடுத்துருக்கோம். 2வது 3வது கழுவுன தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மண்டிக்கு இதுதான் வந்து ஸ்பெஷலானது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை காய வச்ச நிலக்கடலையாக இருந்தால் இது வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு, வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச நிலக்கடலையை ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அதுலேயே நம்ம ஊற வச்ச நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். எடுத்து வச்சிருக்கிற புளியை நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலை வந்து வெந்துருச்சுங்க. அதை இறக்கிடலாம். நம்ம சட்டி சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிறிதளவு கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும்.
வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு அரிசி கழுவின தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க நிலக்கடலையும் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணும், தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இந்த பதமே போதும். இது கொதித்து வந்தால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் புளிமண்டி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குது. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷலான வெண்டைக்காய் புளிமண்டி வந்து இப்போ செஞ்சுருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எல்லோருமே வந்து அரிசி கழுவின தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவோம். அதில் எதுவும் சமைக்க மாட்டோம். ஆனால் செட்டிநாட்டில் வந்து அந்த அரிசி கழுவின தண்ணியே ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லி அதை வச்சு நம்ம புளிமண்டியெல்லாம் செய்வாங்க. வெண்டைக்காயிலையும் செய்வாங்க, கத்திரிக்காயில் செய்கிறாங்க, நிறைய வெஜிடபிள்ஸில் அவங்க செய்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வந்து வெண்டைக்காயும் நிலக்கடலையும் வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரே மாதிரி புளிக்குழம்பு வைக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.